வணக்கம் ஜிஎஸ்பம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்பெஷல் எபிசோடு தான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா, இந்த அஃபோர்டபிள் செக்மெண்ட்ல எனக்கு பட்ஜெட் ரொம்ப கம்மி. அதிகபட்சம் ஒரு ரூ. 6 தான் வச்சிருக்கேன். அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் பேக்டா, கொஞ்சம் சேஃபரா, மைலேஜும் தர மாரி, ரிலையபிளா ஒரு கார் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேங்க. ரீசெண்டா மக்கள் நெறைய பேர் வந்து எல்லா ப்ராடக்ட்ஸ்லயுமே இந்த 6 ஏர் பேக் ஸ்டாண்டர்டா இருந்துச்சு அப்படின்னா, அந்த பாதுகாப்பு விஷயத்துல கொஞ்சம் பெட்டர்மென்ட் இருக்கும் அப்படின்னு நம்புனாங்க. ஸோ அத மாருதி சுசுகி நிறுவனம் புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட எல்லா ப்ராடக்ட்ஸ்லையுமே இந்த 6 ஏர் பேக்ஸ் அப்டேட்டருங்கிறத படிப்படியாக கொடுத்துட்டு வந்தாங்க. அதில் என்ட்ரி லெவல் ஹேட்சான உங்களுக்கு மாருதி ஆல்டோ K10ல 6 ஏர் பேக் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்டாக கிடைக்குது. நம்ம கிட்ட இன்னைக்கு VXI வேரியன்ட் தாங்க இருக்கு. ஏன்னா LXIயும் ரொம்ப பேசிக்காக இருக்கும். VXI ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா VXI ப்ளஸ் போகிற ப்ரைஸிங்கில் நம்ம அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பலினோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் போயிடலாம். இது வந்து ஒரு மிடில் ரேஞ்சுங்க. ஸோ இந்த ப்ரைஸிங்கில் உங்களுக்கு ஆன்ரோட் 4.9 லேக்ஸில் ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு டாப் அண்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 7.3 லேக்ஸ் வரைக்கும் வருது. இந்த VXI மாடலோட எக்ஸாக்ட் ப்ரைஸிங் என்னன்னு நான் கீழே காமிச்சிருக்கேன், ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா புரிதல் எடுத்துக்கொள்ள முடியும். இந்த ப்ரைஸிங்க்கு இந்த ப்ராடக்ட் ஒர்த்தா இருக்குமா, இந்த ப்ராடக்டே வாங்கலாமா, இல்லை பெட்டராக இன்னும் ஒரு 1 லட்சம் 2 லட்சம் சேர்த்து போட்டு பலினோ ஃப்ராங்ஸ் மாதிரி போயிடலாமா அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்கேன். வீடியோக்குள்ள ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ கொடுத்து ஸ்ரீ சிட்டி ஆட்டோ ஷோரூமுக்கு ஒரு ஷவுட் கொடுத்துடலாம். உங்களுக்கு மாருதி நிறுவன ப்ராடக்ட் பற்றி குவரிஸ் இன்ஃபர்மேஷன் தேவை, பெஸ்ட் கோட் வேணும் அப்படின்னா நீங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணலாம். அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள ஃபர்தராக போய் இந்த ப்ராடக்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கலாம். மாருதி ஆல்டோ K10 இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் கலர் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது அப்படின்றது எவிடென்ட்டாக ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். சேஃப்டி எல்லாருமே கேட்குறது, இந்த ப்ராடக்ட் சேஃபாக இருக்குமா? பழைய மாருதி கார்கள்லாம் வந்து ரொம்பவே ஃப்ரெஜலாக இருந்துச்சு. அடிபாடெல்லாம் நடக்கிறப்ப, ஆக்சிடென்ட்லாம் நடக்கிறப்ப வந்து ஒரு கேன் மாதிரி க்ரஷ் ஆனதெல்லாம் பார்க்க தான் முடிஞ்சுது. பட் ரீசெண்ட் டைம்ஸில் அவங்களோட பில்ட் இம்ப்ரூவ் ஆகிட்டு வந்துச்சு. பட் ஆல்டோ K10 இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கிராஷ் டெஸ்ட் ரீசெண்டாக நடந்தப்போ கிட்டத்தட்ட 1 இயர் ஆச்சுங்க. அப்போ வந்து 2 ஸ்டார் என்கேப் ரேட்டிங் ஸ்கோர் பண்ணியிருந்துச்சு. ஏன்னா 2 ஸ்டார் ஸ்கோர் பண்ணதுக்கான காரணம் ஸ்ட்ரக்சர் நல்லா தான் இருந்துச்சு. ஸ்ட்ரக்சரில் வந்து நீங்கள் அந்த ஆக்சிடென்ட் டைமில் அந்த பில்லரோட ஃப்ரண்டல் இம்பாக்ட் அப்போ அந்த பில்லரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். அது வந்து உங்களுக்கு எந்த விதத்துலையுமே பாதிப்புக்கு உள்ளாகலை. கேபின் வந்து இன்டாக்டாக தான் இருந்துச்சு. பட் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸில் ஃபெயிலியர் இருந்துச்சு. அப்போ வந்து எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் கிடையாது, 6 ஏர் பேக்ஸ் கிடையாது. எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், எல்லா சீட்ஸுக்குமே சீட் பெல்ட் ரிமைண்டர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் வேணும். அதுக்கப்புறம் 6 ஏர் பேக்ஸும் இருக்கணும். இதெல்லாம் இருந்ததுனா தான் நீங்கள் 3 ஸ்டார் ரேட்டிங்கையே கிராஸ் பண்ணி போக முடியும். அந்த டைமில் இருந்துருந்துச்சுன்னா அது ஒரு 3 ஸ்டார் ரேட்டிங்கை கிராஸ் பண்ணியிருக்கும். பட் இல்லை, அதனால 2 ஸ்டார்லேயே வந்து ரிசைட் ஆகிருச்சு. ஸோ ஸ்ட்ரக்சர் வைஸ் கேட்டிங்கன்னா ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்காது, டீசெண்டாக இருக்கும். உங்களுக்கு 750லேருந்து 790 கிலோகிராம் வரைக்கும் கர்வ் வெயிட் இருக்குது. மேபி இப்போ ஒரு கிராஷ் டெஸ்ட் நடந்துச்சுன்னா பெட்டரான ஸ்கோரை நீங்கள் ஆல்டோ K10 பார்க்க முடியும். அடுத்து இந்த ப்ராடக்ட்டில் சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 6 ஏர் பேக்ஸ், ABS, EBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுத்துட்டாங்க. பாராட்டக்கூடியது தான். ஸோ ஃப்ரெஜைலாக இருக்கான்னு கேட்டாங்கன்னா, எக்ஸ்டீரியர் ஷீட் மெட்டல் மேபி ஃப்ரெஜைலாக இருக்கலாம், பட் ஸ்ட்ரக்சர் ஃப்ரெஜைலாக கிடையாது. அது நான் அந்த கிராஷ் டெஸ்ட் வீடியோ காமிச்சப்பவே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. சரிங்க, அடுத்து இந்த ப்ராடக்ட்டோட என்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது 2 விதமான ஆப்ஷன்ஸ் கிடைக்குது. ஒன்று வந்து உங்களுக்கு பைஃபியூல் CNG, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல். ஸோ ஹூட் ஓப்பன் பண்ணி மற்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். 1 லிட்டரில் நமக்கு நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. 65.7 bhp பவரும் உங்களுக்கு 89 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ 5500 RPMல அந்த பவர் டெலிவர் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3500 RPMல அந்த டார்க் அப்படின்றது டெலிவர் ஆகுது. ஸோ இதில் CNG ஆப்ஷனும் இருக்கும். CNGயில் என்னெல்லாம் பவர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்றதை நீங்கள் ஸ்க்ரீனில் எவிடென்ட்டாக பார்க்க முடியும். பெட்ரோலில் கேரண்டீடாக உங்களுக்கு 20+ அப்படின்றது கிடைக்குது. ரியல் டைமில் தான் சொல்கிறேங்க. அதே மாதிரி CNG போகிறப்போ ஒரு 30+ அப்படின்றது நீங்கள் கேரண்டீடாக எடுக்க முடியும். ஸோ பவர் டெலிவரி லீனியராக தான் இருக்கும். என்ஜினோட ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். என்ஜினோட NVH அப்படின்னு பார்க்குறப்போ சத்தம் கொஞ்சம் இருக்குங்க. வைப்ரேஷன்ஸ் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணுறப்பவும் அதே மாதிரி வந்து இக்னிஷன் ஆஃப் பண்ணுறப்போ வந்து நமக்கு ஃபீல் ஆகுது. மற்றபடி ரேவ் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செட்டில்டாக தான் இருக்குது. பட் டிப்பிக்கல் அந்த 3 சிலிண்டருக்கான அந்த வைப்ரேஷன் இருக்க தான் செய்யுது. சரிங்க, கீழே இன்சுலேஷன்லாம் எதுவும் கிடைக்கல. லைனர்ஸ்க்கும் அதே விஷயம் தான் நடந்திருக்கு. இந்த என்ஜினை பொறுத்த வரைக்கும் அந்த 800cc ரீப்ளேஸ் பண்ணி வந்துச்சு.
ஸோ ஏர் இன்டேக் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க, மேலே இன்சுலேஷனில் எதுவும் கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சரி வாங்க அடுத்து வாகனத்தோட எக்ஸ்டீரியர் பற்றி பேச ஆரம்பிக்கலாம். ஆல்டோ என்னோட ஃப்ரண்ட் எக்ஸ்டீரியர் அப்படின்னு பார்க்கும்போது டவுன் த ரோட் கிராஃபிக் ஒரு சிம்பிள் அண்ட் நீட்டான ஒரு டிசைன் தாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிரில் நல்ல ஒரு வைடான ஒரு கிரில் போயிருக்காங்க. ஏர்டாம் பொறுத்த வரைக்கும் ஒரு மினிமலான ஒரு ஏர்டாம் கிடைக்குது. 167 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டிக்கு போதுமானதாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்கும். ஹெட்லாம்ப்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு ஹாலஜனில் பல்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு டீசெண்டான ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும். பம்பர்ஸ்லாம் ஃப்ரெஜ்ஜெல்லாம் இல்லைங்க. வாகனத்தோட சைட் ப்ரொஃபைல் லுக் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். 2380 mm வீல் பேஸ் இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் இருக்குங்க. இது கூட காம்படிட்டிவாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸோட கம்பேர் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த வாகனம் எந்த இடத்துல டைமென்ஷனில் பொசிஷன் ஆகுது அப்படின்றது எவிடென்ட்டாக உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இப்போது வாகனத்தோட டயர் ப்ரொஃபைல்னு பார்க்குறப்போ 145 80 13ங்க. ரொம்ப ஸ்கின்னியான ஒரு டயர்ஸ் தான். உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்க்குங்க, ரியரில் ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. லைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பேருக்கு இருக்குது, ஃபுல்லாக கன்சீல்மெண்ட்லாம் கிடைக்கல. உங்களுக்கு இதுக்கு வீல் கப்ஸ் கிடைக்குங்க. ஸோ நான் எடுத்துகிட்டு வந்த வண்டியில் இல்லை, பட் இதுக்கு வீல் கப்ஸ் கிடைக்கும். விஎக்ஸ் வேரியண்ட்டில் கிடைக்கும் நமக்கு. டர்ன் இண்டிகேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபெண்டர்லாம் மவுண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓஆர்விஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் அவுட்டாக தான் இருக்குது. அன்பெயிண்டட் அந்த கன்சோல் தாங்க. உள்ளே இருக்கக்கூடிய மிரருக்கு ஜாய்ஸ்டிக் கொடுத்துருக்காங்க, அது மூலமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து மேனுவலி ஃபோல்டபிள் தான். ஓகேங்களா. ஃப்ளாப் டோர் ஹேண்டில்ஸ் தாங்க கொடுத்துருக்காங்க. டோர் லாக் பண்ணுறது அன்லாக் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாவி போட்டு தான் பண்ணிக்கணும். ஓகேங்களா. சாவி பொறுத்த வரைக்கும் ஒரு பேசிக்கான கீ தாங்க. உங்களுக்கு ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் கிடைக்கல. டோரோட தட் பார்ப்போம். அதெல்லாம் பெருசாக ஒரு சாலிடான ஒரு ஃபீட்பேக் எதிர்பார்க்க முடியல, பட் ரொம்ப ஃப்ரெஜிலாகவும் இல்லைங்க. விண்டோ ஏரியான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎல்ஓ டேலைட் ஓப்பனிங்ஸ் எனக்கு தெரிஞ்சு வந்து டீசெண்டாக இருக்குங்க. இந்த இடத்துல மேபி வந்து ஒரு பிளைண்ட் ஸ்பாட் கிரியேட் ஆகலாம். அதுவும் நீங்கள் சாஞ்சு உட்காந்தீங்கன்னா தான் கிரியேட் ஆகும். மற்றபடி வந்து ரொம்ப வந்து கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக இருக்கக்கூடிய கேபின்னு கேட்டிங்கன்னா இல்லை. உள்ளே வந்து கைண்ட் ஆஃப் ஒரு கம்ப்ளீட்லி பிளாக்ல போகாமல் பிளாக்கம் அந்த ஒரு பீச் தீமில் தான் போயிருக்காங்க. ஃபைன். டிஎல்ஓ பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. காரோட சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் மேக் பர்சன் ஸ்டெட்டுங்க, ரியரில் வந்து டார்ஷன் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. காயில் ஸ்ப்ரிங்கோட தான் இருக்குது. ரொம்ப ஒரு குஷனான ஒரு ரைடு தாங்க இருக்குது. ஸ்டிஃப் நோட்டில் இல்லை, கம்ஃபர்ட் ஓரியன்ட் தான் இந்த வாகனத்தோட சஸ்பென்ஷன் கேலிப்ரேஷன் அப்படின்றது இருக்குது. ரியரில் உங்களுக்கு லைனஸ்லாம் எதுவுமே கிடைக்கலங்க. உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் தான் போட்டிருக்காங்க. லைனஸ் ஏதாவது கொடுத்துருந்துருக்கலாம், பட் ஒரு அஃபோர்டபுள் ஒரு பட்ஜெட் செக்மெண்டட் வண்டி அப்படின்றதுனால அதை ஸ்கிப் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க இப்போது ரியர் ப்ரொஃபைல் பார்க்கலாம். டெயில் லேம்ப் கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது கம்ப்ளீட்லி ஹாலஜனில் தான் போயிருக்காங்க. உங்களுக்கு ரிவர்ஸ் லேம்பாக இருக்கட்டும், இண்டிகேட்டராக இருக்கட்டும், அந்த டைல் லேம்ப் விஷயமா இருக்கட்டும், எல்லாமே ஹாலஜனில் தான் இருக்குது. ஒரு சிம்பிளான கிளஸ்டர் தாங்க. ரியரில் நமக்கு டீஃபாகர், வைப்பர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கல. ஒரு ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப்ஸ் வந்து உள்ள இன்டெகிரேட் ஆகிருக்கு. பம்பர்ஸில் உங்களுக்கு 2 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் கொடுத்துருக்காங்க. 4 கிடைக்கலங்க. இதில் ஒரு காஸ்ட் கட்டிங் நம்மளால் பார்க்க முடியுது. பம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவான ஒரு உணர்வை கொடுக்குது. அடுத்து பூட் சாவியை போட்டு தாங்க நீக்கணும். 214 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. லோடிங் லிப் கொஞ்சம் ஜாஸ்தி தான். இந்த அளவுக்கு இருக்குது லோடிங் லிப்பு. உங்களுக்கு கீழே வந்து 145 80 13ங்க. ஸோ ஜேகே டயர்ஸ் தாங்க. அந்த அல்டிமா நியோ டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சத்தம் இது கசமுசன்னு வருங்க, டயர் நாய்ஸு. ஸோ அந்த ப்ரொஃபைல் தான் இருக்குது. டயர்ஸில் பொறுத்த வரைக்கும் பெரிதான காம்ப்ரமைஸ் இல்லை. சேம் ப்ரொஃபைல் தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரியரில் நமக்கு பவர் விண்டோஸ்லாம் கிடைக்கலைங்க. தன் கையே துணைக்கதவி அப்படின்ற மாதிரி நாம தான் பண்ணிக்கணும். ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்பீக்கர்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ப்ரொவிஷன் தான் இருக்குது. வேணும்னா இங்கே பின்னாடி போய் ஸ்பீக்கர்ஸ் ஆட் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட்டில் 2 டோர் ஸ்பீக்கர்ஸ் மட்டும் தான் இந்த விஎக்ஸ் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் வருதுங்க. இந்த ஓப்பன் பண்ணுற ஹேண்டில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஒரு மேட் பிளாக்ல முடிச்சிருக்காங்க. நல்லாவே இருக்குது. ஆல்டோ கேட்டினோட இன்க்ரீஸ்ங்க. ஏறி உள்ளே உட்காரதுக்குள்ள ரொம்ப சிரமமாலாம் இல்லைங்க. பெரியவங்களும் ஏறி உட்காந்துக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சாக்லேட்டை வச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ வந்து அண்டர் தே சப்போர்ட் பாருங்கள். இது ஆக்சுவலாக ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பெஞ்ச் ஃபீல்டில் தான் கொடுத்துருக்காங்க. அண்டர் தே சப்போர்ட் லேக் ஆகுது. இன்னும் கொஞ்சம் வந்து இந்த இடத்துல இப்படி எடுத்திருந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். இப்படி காமிக்கிறேன் பாருங்கள், எடுத்தாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும். ஸோ நார்மலாக இப்படி உட்காந்துட்டு வருவோம். இதுவே வந்து காலை நீட்டி உட்காரோம் அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் என் முட்டி இந்த இடத்துக்கு போயிடுது. ஸோ இன்னும் கொஞ்சம் அண்டர் தி சப்போர்ட்டை வந்து நீட்டி கொஞ்சம் மேலே வந்து கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்றது என்னோட அபிப்பிராயம். ஸோ ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் காரில் அதை பெரிதாக எதிர்பார்க்க முடியாது. ஒரு சிம்பிளான ஒரு எர்கனாமிக்ஸ் தான் எதிர்பார்க்க முடியும். அதுதான் இங்கே ஆல்டோ K10ல கண்டினியூ ஆகுது. அடுத்து லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு டீசென்ட் இல்லைங்க, நல்லாவே இருக்குது. ரொம்ப காம்பேக்டான ஒரு வாகனம். அதில் இந்த அளவுக்கு கொடுத்துருக்கிறது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் தான். நீங்கள் காலை நல்லா நீட்டி உட்காரங்கனாலும் சென்டர்லாம் அங்கெல்லாம் ஹம்ப் இல்லை அப்படின்றனால நீங்கள் காலை நீட்டிக்க முடியும். சீட்டரில் வச்சும் பெரிதான ஒரு பாதிப்பு கொடுக்கல. நல்ல ஒரு லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் கிடைக்குது. சென்டரில் ஹம்ப் பாருங்கள், ஒரு மினிமலான ஹம்ப் தான், ரொம்ப பெரிது இல்லை. ஸோ 2 அடல்ட் ஒரு கிட் அப்படின்றது இங்கே உட்கார முடியும். இந்த இடத்துல சின்னதாக ஃபோன் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேசிங் இருக்குது. ஸோ வாகனத்தில் ஹெட்ரூம் அப்படின்றது ரொம்பவே முக்கியங்க. இங்கே ஹெட்ரூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டால் பை ஸ்டாண்ட்ஸ் தான். நான் சப்போஸ் வந்து நார்மலாக எல்லோரும் உட்கார மாதிரி உட்காந்தேன்னா ஹெட்ரூம் பாருங்கள்,
ஒரு 6 ஃபீட் டால் இருந்தீங்கன்னா மேபி முட்டலாம்ங்க. அடுத்து நார்மலாக சாஞ்சு உட்காடுறீங்க, கம்ஃபர்டபுளாக உட்காடுறீங்க, இப்படி தான் ட்ராவல் பண்ணுவோம், சாஞ்சு ஹெட் ரெஸ்ட் கொடுத்து தான் ட்ராவல் பண்ணுவோம். அப்படி பார்க்குறப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு டீசெண்டான ஹெட் ரூம் இருக்குது. 6 ஃபீட்டுக்கு மேலே இருந்தீங்கன்னா மேபி வரையலாம். 6 ஃபீட்டுக்கு கீழே கண்டிப்பாக ஒரு பெரிதான ஒரு பிரச்சனையாக இருக்காதுங்க. ஹெட் ரெஸ்ட் 2 ஃபிக்ஸ்டு ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. சென்டர் பேசஞ்சருக்கு ஹெட் ரெஸ்ட் கிடைக்கல. 3 ஏலார் சீட் பெல்ட்ஸ் இப்போ 3 பேசஞ்சருக்கும் கிடைக்குது. சென்டரில் இருக்கிற பேசஞ்சருக்கும் 3 ஏலார் வந்தாச்சு. சீட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லம்பார் சப்போர்ட்டு, அந்த ஷோல்டர் சப்போர்ட்லாம் வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்களாம் இல்லைங்க. ஒரு ஃப்ளாட்டான ஒரு சீட் தான். பட் உட்கார்றப்ப வந்து பெரிதான ஒரு தொந்தரவாக கொடுக்கல, நீட்டாக இருக்குது. சீட்ஸில் ஏர்பேக் இருக்கிறது மென்ஷன் ஆகிருக்கு தெரியுதுங்களா? எஸ்ஆர்எஸ் ஏர்பேக்னு போட்டிருக்காங்க. ஆமாங்க, சீட்ஸில் ஒரு ஏர்பேக், அதுக்கப்புறம் கர்டன் ஏர்பேக்ஸ் வரும். அதை காமிக்கிறேன். எஸ்ஆர்எஸ் ஏர்பேக் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க தெரியுதுங்களா? ஸோ கர்டன் ஏர்பேக்ஸும் கிடைக்குது. அது உங்களால் எவிடென்ட்டாக பார்க்க முடியும். டேஷ்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஒரு கிரே டோனுங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. பிளாக் கம்ப்ளீட் ஒரு டார்க் பிளாக் இல்லை, அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி பேனல்ஸ்லாம் போடாமல் ஒரு ப்ராப்பரான பேனலாக தான் கொடுத்துருக்காங்க. ஏசி வென்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்கா? இல்லைங்க, டீசெண்டாக தான் இருக்குது. சென்டரில் ஒரு ஸ்மார்ட் பிளே டாக் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி அப்புறம் பேசுவோம். இப்போ இங்கே க்ளோவ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பெரிதான ஒரு க்ளோவ் பாக்ஸ் தாங்க. இந்த வண்டியோட சைஸை பொறுத்து மட்டும் பார்க்குறப்ப நல்ல ஒரு பெரிதான க்ளோவ் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. மிக்னஸ் ஸ்விட்சுகளும் லைட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் கிடைக்கல. இருங்க ஒரு டைம் செக் பண்ணிடுறேன். இல்லைங்க, லைட்லாம் எதுவும் கிடைக்கல. ஹெட் யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் பிளே டாக்னு சொல்லக்கூடிய ஒரு 2D ஆடியோ சிஸ்டம் தாங்க. இது வந்து ப்ளூடூத், AM, FM இதை வந்து கொடுக்குது. ஆடியோ குவாலிட்டி பொறுத்தவரை 2 ஸ்பீக்கர்லேருந்து வருது, கேளுங்க. ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக இருக்குது, ரொம்ப குறைகள்லாம் சொல்ல முடியல. பட் இந்த பேனல்லாம் வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஃபிட் பண்ண மாதிரி இருக்குது. இது என்ன கதைன்னு தெரியல. ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோஸ்க்கான ஸ்விட்ச் இங்கே போட்டிருக்காங்க. உங்களுக்கு டோர் பேட்சில் கிடைக்கல. சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி காஷன் லாம்ப்ஸ்க்கான ப்ரொவிஷன் இருக்குது. ஏசியை பொறுத்து மட்டும் மேனுவல் ஏசி தாங்க கொடுத்துருக்காங்க. ஒரு 4 ஸ்பீட் யூனிட்டாக தான் இருக்குது. உங்களுக்கு த்ரோலாம் ஆக்சுவலாக நல்லா இருக்குதுங்க. கூலிங்கும் நல்லா இருக்குது, அதிலெல்லாம் குறைகள் தெரியலை. ஃபைன். அடுத்து சார்ஜிங்னு பார்த்தோம்னா கீழே 12 வோல்ட் அடாப்டர் போட்டிருக்கிறதுக்கான ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. 2 வாட்டர் பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபோன் வச்சுக்கலாங்க. கியர் பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்பீட் யூனிட்ங்க. உங்களுக்கு இந்த இடத்துல அந்த லெதர் மட்டும் பிஞ்ச் இருக்குது, தெரியுதுங்களா? இதெல்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்திருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். மேனுவல் ஏர்வியும் கூட கிடைக்கல, கொடுத்துருந்துருக்கலாம். ஏன்னா இதுலலாம் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டாம். 6 ஏர்பேக்ஸ் வந்துருச்சு, ஒரு மேனுவல் ஏர்வியும் கொடுத்துருக்கலாமே. ஏன்னா நைட் டைமில் இது ரொம்பவே வந்து சிரமமாக இருக்கும் ஓட்டுறவங்களுக்கு. கேபினுக்கு ஃப்ரண்ட்டில் மட்டும் ஒரு லேம்ப் கொடுத்துருக்காங்க, ஹாலஜனில் அது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. MID கிளஸ்டர் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு டிஜிட்டல் யூனிட் தாங்க, கைண்ட் ஆஃப் ஒரு கிளாக் லைட்டர் மாதிரி தான் இருக்குது. சீட் பெல்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்லப் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சிக்க முடியும் இங்கிருந்தே. அதுக்கான விஷயம் அங்கே இருக்குது, தெரியுதுங்களா உங்களுக்கு? உங்களுக்கு சீட் பெல்ட்டுக்கு எல்லா சீட் பெல்ட்டுக்குமே வந்து ரிமைண்டர்ஸ் கிடைக்குது. லோட் சென்சர்ஸாக கொடுத்துருக்காங்க, வெயிட் லோட் சென்சர்ஸாக கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு பயன்படும். ஓகேங்களா? ஆவரேஜ் 7.4 காமிக்கிறதுன்னு கோச்சிக்காதீங்க. அது என்னென்னா இங்கே உள்ளேயே வந்து யார்டுக்குள்ளே ஓட்டிட்டு இருக்கிறதுனால அது இருக்கும். வெளியில் போனீங்கன்னா நல்ல ஒரு மைலேஜ் கிடைக்கும். சன் வைசர்ஸ் 2ம் கிடைக்குது. பட் வேனிட்டி மிரரோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேனிட்டி லைட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை. ஒரு டிக்கெட் ஹோல்டர் கூட கொடுக்கவில்லை. ஸ்டியரிங் பொறுத்த வரைக்கும் ஒரு 3 ஸ்போக் யூனிட் தாங்க. இருங்க சாவி எடுத்துடுறேன். ஸோ உங்களுக்கு டில்ட், டெலஸ்கோபிக் அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் எதுவும் கிடைக்கல. ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் அந்த மாதிரி விஷயங்களும் கிடைக்கவில்லை. ஸோ ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கு நல்லா இருக்குது. நம்மளோட எர்கனாமிக்ஸ்க்கு தகுந்த மாதிரி எடுத்துக்க முடியுமானா அதுதான் முடியாது. ஏன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது இல்லை. ஹார்ன் பொறுத்த வரைக்கும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கான ஸ்விட்ச் மட்டும் இந்த இடத்துல போட்டிருக்காங்க. கீழே ஹெட்லாம்ப் லெவலர் வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஒரு நாப் மாதிரி போட்டிருக்காங்க. பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த ஓல்ட் ஸ்கூல் டைப்பில் போட்டிருக்காங்க. ABC பெடல்ஸ்க்கான ஸ்பேசிங் பெர்மனெண்ட்டாக இருக்குது. பட் டெட் பெடல் கொடுத்துருந்தா கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கும். லாங் ட்ராவலில் பெட்டராக எடுத்துருக்க முடியும். பட் இது வந்து ஒரு சிட்டி ஃபோக்கஸ்டு வாகனம் அப்படின்றதுனால அந்த டெட் பெடல் அப்படின்றது வைக்கல போலங்க. ஒரு ஜாய்ஸ்டிக் கொடுத்துருக்காங்க, அந்த வெளியில் இருக்கக்கூடிய வால்யூம் மிரர் ஆப்ரேட் பண்ணுறதுக்காக. டோர் பேட்சில் இங்கெல்லாம் சாஃப்ட் டச்சில் எதுவும் எதிர்பார்க்க முடியவில்லை. ஒரு ஃப்ளாட்டான ஒரு டோர் பேடுங்க. இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு மட்டும் ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி வேறு நிக்நாக்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேசிங்லாம் பெரிதாக இல்லை. இந்த இடத்துல மேபி ஒரு சாவி வச்சுக்கலாங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. ஃப்ரண்ட் சீட்ஸோட எர்கனாமிக்ஸ் பேசலாம். உங்களுக்கு சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேப்ரிக்கில் பிளாக்ல தான் போயிருக்காங்க. ரொம்ப சாஃப்டாலாம் இல்லைங்க. உங்களுக்கு அண்டர் தை சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ட்ராவல் பண்ணுறப்ப காலை இப்படி நீட்டுவோம். ஸோ நீட்டுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா உங்களுக்கு? டீசெண்டாக இருக்குங்க. ஆக்சுவலாக ரொம்ப குறைகள் சொல்ல முடியல, நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்டர் தை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் டிரைவருக்கு. நார்மலாக கோ டிரைவர் அந்த சைடு உட்காரும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்படி கால் வச்சுருப்பாங்க. இப்படி வைக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா லேக் ஆகும். பட் காலை நீட்டினாங்கன்னா அது வந்து சரியாகிடும். ஸோ ஃபைன். அடுத்து லம்பார் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. ஷோல்டருக்கு ஒரு
நல்ல சப்போர்ட் கிடைக்குது அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ ஹெட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸடாக தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கிடையாது ஃப்ரண்ட்டில். சீட்ஸுக்கும் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லைங்க. ஓவரால் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டீசெண்டாக இருக்குது. ரொம்ப பிரமாதம்னு சொல்ல முடியல. இந்த ப்ராடக்ட்டோட ஒரு வாக் அரவுண்ட் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புறேங்க. இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிட்டி ஸ்கர்ட்ஸ்குள்ளே ஓட்டுறோம், அதாவது வந்து ஃபீமேல்ஸ் வந்து ஓட்ட நினைக்கிறாங்க, உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து லேடிஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஓட்டுறதுக்கு ஒரு காம்பாக்டான ஒரு வண்டி வேணும், சிட்டிக்குள்ளே போய் வர்றதுக்கு அது என்ன சொல்கிறதுங்க, முடக்கலெல்லாம் போய் வர்றதுக்கு வந்து சௌரியமாக இருக்கிற ஒரு வண்டி வேணும் அப்படின்னா டெஃபினட்டாக அந்த ஆல்டோ K10 நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். மைலேஜும் இருக்குது, சேஃப்டி ரீதியாக வந்து ரொம்ப ஃப்ரெஜலாகவும் இல்லை, ஆஃப்டர் சேல் சர்வீஸ் இருக்குது, ரிலையபிலிட்டி இருக்குது, ப்ரைஸிங் ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக தான் வச்சுருக்காங்க. இந்த தேதியில் எமிஷன் நார்ம்ஸு, டேக்ஸு இதெல்லாம் போட்டு வரும்போது இன்றைக்கி ஒரு சாதாரண ஒரு குட்டி ஹேட்ச்பேக்கே வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் த லைனில் 7 லட்ச ரூபாய் தொட்டுருச்சு. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சர்வீஸ் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2500 ரூபாயிலிருந்து ஒரு 4000 ரூபாய்க்குள்ளே வருங்க. 3 வருஷம் 1 லேக் கிலோமீட்டர் அப்படின்றது ஸ்டாண்டர்ட் வாரண்டியாக இருக்குது. நீங்கள் வேணும்னா அந்த 6 வருஷம் 1,60,000 கிலோமீட்டர் வரைக்கும் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ டன்ங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். நீங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்கலாமா, இல்லை வந்து 1 லட்சம் 2 லட்சம் சேர்த்து போட்டு பலினோ ஃப்ராங்க்ஸ் போயிடலாமான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களோட யூசேஜ் வந்து பிரைமரிலி சிட்டிக்குள்ளே மட்டுமே இருக்க போது. வீட்டில் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ் ஓட்டணும்னு நினைக்கிறாங்க, இல்லை அப்பா அம்மா ஓட்டணும்னு நினைக்கிறாங்க, கொஞ்சம் காம்பாக்டாக வேணும், மூளை முடுக்கெல்லாம் போய் வரதுக்கு கரெக்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி போங்க. அப்படி இல்லைனா பலினோ ஃப்ராங்க்ஸ் மாதிரி போயிருங்க. அது ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்குங்க. இங்கிலீஷ்லாம் ஓல்டு பிளாட்ஃபார்ம் அப்படின்றதுனால அதை நான் ரெக்கமெண்ட் பண்ணலை. சரிங்க, நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி ஒரு குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்கள் நம்பி நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்குது. அதை சதைச்சிட வேணாம், பத்திரமா போய் பத்திரமாங்க. சரா, டேக் கேர், பை.